என்னடா அம்மா அம்மான்னு பொசு பொசு நாஞ்சிக்கிட்டு வந்தியே, என்ன விஷயம் சொல்லி தொலை. மா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலம்மா. அடா ஒளிவா, உனக்கு பொண்ணு தாரதே பெரிய விஷயம். இல்லை அவளை மானா இவ்வளோ வானா பிடிக்கலன்ட்டு கிடக்காதடா, காதல் விழுந்து தொலைஞ்சிட போகுது. மா இல்லை, அங்கே இன்னொரு பொண்ணு இல்லை, அதுதான் எனக்கு பிடிச்சிக்குதுமா. பாத்தியாடி செயலாத்மா, நான் அப்பவே சொன்னானா இல்லையா அந்த பிள்ளை ஹலிமாவும் ஒன்னா விடாதேன்னு? பாரு இப்போ சொல்கிறான் பாத்தியா, நான் அப்பவே கரெக்டாக சொன்னேன். அட உன்னைய கூட்டு வந்ததுதான் எதிரிலேயே நான் பண்ண பெரிய தப்புடா. டே நீ யாரை பிடிச்சிக்கின்னு சொல்கிற? அந்த ஒன்றா வந்து இந்த பிள்ளையவா பிடிச்சிக்குதுண்டா நெட்டையே இருந்துச்சே. சீ மா, அந்த பிள்ளையெல்லாம் இல்லை. ஏ கத்திட்டு இருந்தியா பாரு, அவளே இல்லையா? அட வேற எந்த பிள்ளை அங்கே இருந்துச்சு, என்ன வளர்றா? மா சுடிதார் போட்டு அங்கே ஒரு பிள்ளை இருந்துச்சம்மா, அந்த பிள்ளை கூட ஃபுட்டிங் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னாலே, அந்த பிள்ளையதாம்மா எனக்கு பிடிச்சிக்குது. பத்மா அவன் ஒன்னதாண்டி சொல்றா, எத்தனை காலம் கடந்து வந்தாலும் உன்னையே தான் பிடிச்சிக்குது போல இது எனக்கு. அட கண்ணாடி போட்டு கண்ணாடவும் தெரியலையா உனக்கு? அதே சின்ன பிள்ளையாடா உனக்கு, அவ பெரிய மனசீடா, பைத்தியம் முடிச்சவனே. அவன் கல்யாணம் முடிஞ்சிக்கும், எங்கேயாவது வந்து தொலைஞ்சானோ தெரியல. அடியா இவன் ஹீரோ இல்லடி, ஆன்டி ஹீரோ. மா எப்படியாச்சும் நீதாம்மா பேசணும். செருப்பால் அடிவா நாய், பேசாம வாடா வாய முடிக்கிட்டு. கல்யாணம் முடிச்சு வைக்கிறதே பெரிய கரைச்சலாகிது, இதில் இது வேற அவட்ட பேசி விட்டேன். பேசாம வாடா வாய முடி, மூச்சு காட்டக்கூடாது. அவளை காட்டினா அவளை கல்யாணம் முடிச்சு போயிட்டே கண்ட வேலையெல்லாம் பெரிய மனசெல்லாம் முடிப்பேன் பா. மா மா மிஸ்கே கராவிக்கிட்டே வராது, போடா அங்கே. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன்டி, என்னோட கட்டப்பையும் ஒரு பலாப்பொட்டிலையும் கூட சாமான திருப்பி வச்சு கொண்டு வரல பற்றியாடி இவ்வளோ. அதெல்லாமே கட்டுப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்திலேயே இந்த சம்பவம் தாண்டி தரமான சம்பவம். சரி வா, பராக பார்த்தது போதும், நம்ம போய் ஹலிமா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம். சரிம்மா நான் போயிட்டு வரேன்னா. நீங்கள் செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி. நான் பிள்ளைகிட்ட அந்த இதுக்குள்ளே ரூபாயை கொடுத்துட்டேன்னா அந்த ஹலிமாட்ட அந்த பிள்ளைகிட்ட வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களோட அந்த கட்டைப்பை இந்த தந்தை நீங்கள் வடக்கூட இதெல்லாம் வந்துட்டு இன்னும் மாப்பிள்ளை வீட்லேருந்து தரலை. தந்தோன்னே இன்ஷால்லாம் உங்களுக்கு நான் அடுத்தாப்புல கொடுத்து விட்டுறேன் யார்ட்டையாதுன்னா, இல்லை நானே கூட தந்துடுறேன் வந்து. அது பரவாயில்ல இருக்கட்டும். இந்த கைக்கூலி பற்றி கேட்டாலம்மா, எப்படி கேட்குறதுலாம் அழகாவாகிது. ஏன்னா வேறு நல்ல இடமா பாத்திர மாட்டீல. இப்போ எங்கே போட்டு வேறு இடத்துக்கு அலையோன்னு தெரியல. அவட காக்காட்ட தான் கேட்கணும். அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபோன் அடிப்பான், அவன் என்ன முடிவு சொல்கிறானோ அந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம் இன்ஷால்லா. ஃபோன் அடிப்பானா? என்ன சொல்கிறியா? ஃபோன் வந்துட்டு உங்க வீட்டுக்கு? இல்லை எங்கள் வீட்லலாம் இன்னும் ஃபோன் கனெக்ஷன் வரல. அம்மாசி மேலே தான் நான் ஒத்துக்கிறோம். அவள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்திக்கிறோம். அந்த நம்பரை தான் எல்லாத்துக்கும் கொடுத்திக்கிறோம். யாராவது தேவைன்னா ஃபோன் அடிப்போம், அங்கே நாங்கள் போய் வெயிட் பண்ணி திருப்பி அடிக்கிற வரைக்கும் காத்திருந்து திருப்பி ஃபோனை பேசிட்டு வருவோம். அப்படியே உமாச்சி மேலே தாடாண்டி, அடியே எங்கள் அம்மா கூட தான் அம்மாவோட ஃபோன் வந்துட்டான். அப்போ அந்த ஃபோன் வழியாக தானே நம்ம இங்கேயே வந்தோம் காலம் கிடந்து. அப்போ அதே ஃபோன் வழியாக நம்ம அந்த காலத்துக்கு வேறலாம் 2026. சரிடி எருமை, ஏன்டி இப்படி வாஷ் பேசுகிற மாதிரி இழிச்சிட்டு நிற்கிறா? அந்த பொம்பளை ஒன்றை திகச்சு பேய் இறஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கட்டு வீட்டுக்கு போய் என்னென்னாலும் பேசிட்டு பொட்டியை கட்டிட்டு கிளம்புவோண்டி. என்னைய விட்டு தள்ளடியா, பின்ன ஓ மின்னாடி யூஸ் மீ இந்த மாதிரி வாயை திறந்துட்டு ஒன்று நிற்கிது பாரு, அதில் வாயை க்ளோஸ் பண்ணி கூட்டுட்டு வா. எல்லாரும் கிளம்பி ஜாலியாக 2026 ஓடிடுவோம். என்னாச்சு, ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நீ தப்பாக சொல்லடி, சரியாக சொன்னாடி ராஜாத்தி. உம்மா அச்சீச்சே, என்னங்கோ எரும மாடு. அந்த பொம்பளை பயந்துட்டோடி. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் போயிட்டு வரோம், வந்து தொலை வாய் பார்க்காம. இனிமே என்னை யார் கையிலேயே பிடிக்க முடியாது, வாங்க சிறகடிப்போம், நாங்கள் பறந்து போவோம். ஐயா நடா மஜுரு மாதிரி இப்படி நிற்கிறியே, நான் சீனை பெருஞ்சுவர் மாதிரி நடக்க விடாம. ஏன்டி சொல்ல மாட்டா? நான் சீனை பெருஞ்சுவர்னா சுற்றி நிற்கிற முள்ளு செடி நீங்கள்லாம் தான் பொங்கடி. பழக்கத்தை சொல்ல வந்தால் கேட்க மாட்டா, குறுக்கா மறுக்கா பேசி நம்மளை குழப்பி விட்டுருவா. அடியா அவ சாட்சிக்கு நம்ம இதெல்லாம் சாமான்லாம் செஞ்சு கொடுத்து ரூபா, அதில் நம்ம ரூபாலாம் கிடைச்சது லாபம்லாம் சம்பாதிச்சோமே, அந்த ரூபாயெல்லாம் நம்ம இப்படியே காலம் கடந்து கொண்டு போக முடியாது. கொண்டு போனாலும் அங்கே அந்த ரூபா செல்லாது. அப்போ அதை நம்ம பிரோஜனமாக ஏதாவது செய்யணுமா இல்லையா? அட ஆமா, என்ன குரட்ட மனசியா இந்த மாதிரி ஐடியாலாம் அழகாத்தான் சொல்றியா? பேசாம இங்கே துணிமணிலாம் வாங்கிட்டு போய் கொண்டு போய் விற்பமா காலம் கடந்து போய். அது போடி வீணா போன வெங்காயம். பழைய காலத்து டிசைன் சட்டையும் புடவையும் பாவடையும் இப்போ எவன் கொடுத்து கிழிச்சுக்கிட்டிக்கிறான். அவன் நைட்டி போட்டு தான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறாள். இப்போலாம் பேசன் மாறி போச்சு, எல்லாம் டிசைனர்னு விதமாக போட்டுக்கிட்டிக்கிறோம். இதெல்லாம் எவன் வாங்கி கிழிப்பான்? பேசாமல் என்ன செய்வோம், 1 ரூபாயை கொண்டுக்கிட்டு 2026 போயிடுவோம். அங்கே பாருங்க பழைய காலத்து நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விலைக்கு விற்றுடலாம். அங்கே உள்ள 500 ரூபா 1000 ரூபா நோட்டை பழசா செல்லாமல் பழைய நோட்டாக தான் இருக்குது. அதை கொடுத்தாலும் ஒரு ஈயும் காக்காவும் வாங்காது, நாய் நரியும் மதிக்காது. இது இந்த பழைய நோட்டை கொண்டு போனால் மியூசியத்தில் தான் வச்சு உட்கார வச்சு காவை காக்கணும். ஆளையும் மூஞ்சியும் பாரு. அப்படி பேசாமல் அட்டிக்கிற வெயிலுக்கு நாக்கெல்லாம் வறண்டு கிடக்குது. நம்மள மாதிரியே தானே எல்லாத்துக்கும் வறண்டு கிடக்கும். தர்பூஸ் பழத்தை வாங்கிட்டு போக வேண்டிய நல்ல தண்ணி சத்து ஏறும்.
அது சத்தியமாக உன்னை நான் அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. ஆஹா முட்டாளே அடி முட்டாள். தர்பூஸ் பழத்தை வாங்கிட்டு போகிறோம், அங்கே தர்பூசா கிடைக்காது. இந்த தர்பூஸ் பழம் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போகிறோம், முகபத்துக்கா சர்பத்தை போடுறோம், கடைசியாக ஒரு ரவுண்டு வியாபாரம் பார்த்து நல்ல லாபத்தை எடுக்கிறோம். அடியா அப்போ விற்று லாபம் எடுத்து அந்த ரூபாய் வச்சு மட்டும் என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் ஒரேடியாக கேட்காதடி, இல்லை பாட்டு பாட்டாக நம்மளோட கிரைன் வேலை செய்யும். அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தர்பூசா வாங்குறோம், முகபத்துக்கா சர்பத்தை போடுறோம், வியாபாரத்தில் தூவி கிளப்புறோம், விற்று தள்ளி நல்ல லாபம் சம்பாதிச்சு ஊருக்கு போடுறோம். அட அரமெண்டல், ஊருக்கு இல்லை, காலம் கடந்து 2026 போகிறோம். பைத்தியம். சாரி, ஸ்லிப் ஆஃப் த டங்கு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. தோழிமா நான் வீட்டுக்கு போட்டா எனக்கு ரொம்ப டாய்லெட் வர மாதிரி இருக்குது. சரிம்மா நீ போயிட்டு வா, சாவி பர்ஸில் இருக்குதுண்ணா. ஓகே தோழிமா. பாவம் குமரி பிள்ளைய ரொம்ப நேரம் ரோட்டில் நிற்க வச்சிருக்க முடியாது, அழகாய்க்காது. வா நம்ம போய் வாங்குவோம். அண்ணா தர்பூசணி வேணும். எத்தனை பழமா வேணும்? அத்தனை பழமும் வேணும். அப்படியம்மா வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எல்லா பழத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ரேட்டுக்கு தாங்கண்ணே. டெய்லி நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்து வாங்க போகிறோம். யார்கிட்ட போய் வாங்குவோம்? ஆஹா அம்மா பெரிய வியாபாரி போல இருக்குது. சரிம்மா போட்டு தாரேன். நாங்க ஆகுமாங்க, இவ்வளோ போய் சொல்ல எல்லாம் வாயில சூடு வச்சிருவானே. நம்ம தான் அடுத்தாப்புல டைம் பீஸ்ல கிளம்பி போயிருவோமே. ஆடி பொய்யெல்லாம் சொல்லடி, பைத்தியக்கார மாட்டேன், சும்மா கடா. இவன் மவன் கிட்ட தான் நான் செல்வா அண்ணன்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறேன் காலங்காலமா பழம். ஆளை பாருங்க, ஆளை உனக்கு தெரியுமா? எப்படியும் அவ குடும்பத்து கடை தானே அது. அண்ணா உங்களுக்கு செல்வான் மவன் இதே இல்லையா? ஆமாம்மா சரியா கேட்டீங்களே. உங்க வீட்டு மரத்துல எதுவும் மாங்க அடிச்சு திண்டானோ? சே நல்ல பையன்லா, கூட 2 தக்காளி பொண்ணு அழகா போட்டுருவான். அது வேற கதைண்ணே, அது உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் எங்களோட எதிர்கால சமாச்சாரங்கள். உன் பேரு மூசா தானே? ஆமா இல்லாட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது, நல்லா தெரியுமே. உங்க அம்மா பேரு வைதா தானே? இந்தா தேன் மிட்டாய் சாப்பிடு. இல்ல வேணாம் லாத்தா, அம்மா யார்ட்டையும் வாங்கி திங்க கூடாது சொல்லிக்கிறா. அது சரி, நான் உனக்கு லாத்தாவா? பரவாயில்லடா தம்பி, வாங்கிக்கோ. தேங்க்ஸ் லாத்தா. உங்க பேரு? என் பேரு ஹலிமா. இந்த மண்டையனா இவன் காலம் கடந்து 2026 போனாலும் அங்கேயும் நின்று ஆள்கிட்ட பேசிக்கிறான். இங்க தாண்டி காலம் கடந்து இவளை கூட்டிட்டு வந்தாலும் இங்கேயும் நின்று பேசிக்கிறான். ஏண்டா இங்களை இருக்கவே விட மாட்டியாடா? குறுக்கா மறுக்கா வந்துகிட்டே இருக்கிறியே. என்ன குறுக்க மறுக்க? லாத்தா இந்த காக்காவா? இவரு ரொம்ப புல்லாத்த காக்கா, மண்டையில எல்லாம் கொட்டுவோம். அதானே போறேன். என்ன சின்ன பிள்ளை மண்டையில போய் கொட்டிக்கிறியோ? சின்ன பிள்ளையாவே உன் மச்சாங்காரன் தானே, சின்ன வயசுல இருக்கிறான். ஆமா அவன் தான், அதுக்கு கொட்டுவீலா? ஆமா பின்ன, அவன் உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான்ல, அப்ப குட்டதான் செய்வேன். ஆமா வீட்டில் பேசி வச்சா கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வோம், வேற என்ன செய்வோம்? அப்ப நான் இதுக்கு இருக்கிறேன். என்ன சொன்னியோ? சத்தமா சொன்னா தானே கேட்கும், வாய்க்குள்ளேயே முனங்குனா எப்படி கேட்கும்? இல்ல உன்னை ரொம்ப அழுவ வச்சான்ல, அதான் 4 கொட்டு வச்சேன். அப்பதான் அடிக்க முடியல, இப்ப வாச்சு அடிச்சுப்போமே. ஓ அப்ப என்ன அழுவ வச்சா நீங்க அவளை அடிப்பீங்களா? உன்னை யார் அழுவ வச்சாலும் நான் அவளை அடிப்பேன். அதெல்லாம் சும்மா கதை. பொண்ணை விட நீ தான் அழகா இருந்தியா? உன்னதான் பிடிக்குதுன்னு மாப்பிள்ள சொன்ன மாதிரி சொன்னாலே, அப்படியா? சொல்றோம், சொரைக்கா குப்பை இல்லைன்னு போங்க. அடியா நில்லடி, போவாத. நீங்க கலர் கலரா கதை சொல்லிட்டு அதெல்லாம் நான் நம்பணுமா? சத்தியமா நான் சொன்னது உண்மைதாண்டி. வா உங்க தலையில வேணா சத்தியம் பண்றேன். மொத்தத்துல என்ன சாவடிக்க பிளான் போட்டியோ? நான்லாம் வரலாமா, ஆள விடுங்க. என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாவே. உண்மையிலேயே தெரிஞ்சுதான் பண்றாவா இல்ல நடிக்கிறாவான்னு வேற நமக்கு ஒரு மரமண்டைக்கு ஒன்று புரியவும் மாட்டேங்குது. நீங்க மரமண்டைங்கிறது மட்டும் உண்மை. அடியா நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்ட்டு காது விளங்காத மாதிரி போயிட்டீங்களா? இது மட்டும் காதுல விழுந்துட்டோடி, கள்ள மாட்டேன். அடி என்னமாவே, இது எலெக்ஷன் நேரம் இல்லடி, இப்படி வந்து அந்த காலத்துல வந்து மாட்டிக்கிட்ட முடியா நியாயமா? நான் அழகா எந்திக்கும். பத்தியில அங்க குறைட்ட மனசு நம்ம நேர நசீபு போல இருக்குது. டிவிலையாவது போன்லயாவது எல்லாம் வருமே, யார் எங்க பிரச்சாரம் பண்றா, அது சீரான்னு அதெல்லாம் ஒரு கேலி கிண்டல அழகாத்தான் இருக்கும். ஆண்டி அதுக்குள்ள நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போயிருவோமா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி நான் புறவு பேசுறேன், என்ன வைக்கிறேன். அடி என்ன இங்கே உட்காந்து ஜாலியாக காற்று வாங்கிட்டிருக்கிறியாக்கும்? ஆமாம் உத்தரம் சார், ரொம்ப ஜாலியாக தான் காற்று வாங்கிட்டிருக்கிறேன். நீங்கள் வாங்க வரீங்களா? என்னடி செம காண்டாகி வைக்கிறா, என்ன ஆச்சு? இப்போ வெளியூரில் வெளிநாட்டில எல்லாம் இருக்கிறோம்ல, எல்லாரும் தொழில் சம்மந்தமாக வேலைக்காக அங்கங்கே போய் இருப்போம். அந்த மாதிரி போய் இருக்கிற ஆட்களெல்லாம் விசாரித்து இவட ஓட்டையெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு அவ பேரையெல்லாம் குறித்து கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துக்கிறோம். என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு இழிசையில செய்யறதுக்கும் ஈன வேலையை பார்க்கறதுக்கும் யாருக்கு இந்த மாதிரிலாம் பண்றா? யாருக்கு இப்படி மனசு வந்துச்சுடி?
எல்லாரும் வேலைக்காகவும் தேவைக்காகவும் வெளியூருக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போவோம், வருவோம். அதுக்காக சொந்த ஊர் இல்லைன்னு ஆயிருமா? கையில அவ்வளோ பேர் ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, பாஸ்போர்ட்னு எல்லாரும் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும் உள்ளால? ஆமாம், இப்போ தான் பக்கம் பக்கமாக எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து நாங்கள்லாம் கரெக்டுனா எல்லாம் செக் பண்ணி கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணவுல இவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இது? அதானே, இது எப்படி உனக்கு தெரிஞ்சுதுடி? ஆமாம், காலையில் ஒவ்வொரு ஏரியாலையும் பிஎல்ஓ இருக்கிறோம்ல, வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் லிஸ்ட்டு வச்சு, இந்த ஆட்கள்லாம் இருக்கிறாளா இல்லையா, இவ பேரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ என் மாப்பிள்ளைலாம் இங்கே இல்லை, அவளாம் மெட்ராஸில் தான் இருக்கிறோம். அவளோட ஓட்டர் கார்டை நான் இப்போ தான் ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ ப்ரூஃபுக்கு. அந்த கடுப்பில் தான் சொல்லிட்டிக்கிறேன். அது சரி, பாரு இதுக்குன்னு போய் குறிச்சு கொடுத்துக்கிறாளோ? இல்லை, இவங்களுக்குலாம் அறிவிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் சொந்த ஊர் வேறையா இருக்குது, மெட்ராஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆட்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை இந்த மாதிரி பறிக்க முடியுமா உங்களால்? தேவைக்கு சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வருவோம். இப்போ எடுத்துக்கிட்டா நம்ம நாட்டோட பிரதமராகிக்கட்டும், அவங்க பிறந்தது குஜராத்தில், அவங்களோட சொந்த ஊர் மாநிலம் குஜராத். ஆனால் இப்போ பிரதமராக டெல்லியிலே இருக்கிறோம். ஸோ டெல்லியிலே இருக்கிறோம், உங்கள் ஓட்டுரிமையை நாங்கள் வந்து பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுரிமையை நீக்கிறோம்னு சொல்லி வந்தால் அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? பிரதமருக்கு உங்களால் செய்ய முடியுமா? அப்போ சாமானிய மக்கள்னா உங்களுக்கு இழிச்சவாயோ? இன்னும் பல பேருக்கு இந்த விஷயமே தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களும் கவனமாக இருப்போம். அதனால் பல குரூப்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஹைப் கொடுங்க, இன்னும் நிறைய பேருக்கு காட்டும். இதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை தான். அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறது நல்ல விஷயம்.